Good morning, students. I am Lata ma'am, your physics teacher. Before going to today's session, just I share motivation. Teachers open the doors, but you must enter by yourself. All are take your physics book and see page number 60. Today topic is 1.8.5 capacitor in series and parallel. Students, this is your textbook. Detail question number. All are mark it in your book. This is detail question number 20. So in last video class I completed question number 18 and 19. So today I am going to discuss detailed question answer 20, 21 and 22. So students, up to this today class I completed fully the first lesson. So students, வீடியோவை லிசன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புக்கில் வந்து உங்களுடைய கொடுக்குற ஹின்ஸு ஸ்டெப்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லெசன் 1 வந்து என்னோடய வீடியோட ஃபுல்லாகவே இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகுதுமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எடுக்க போகிறது நியூ லெசன் தான். ஸோ ஃபுல் ஒரு பெரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறைய 5 மார்க் கொஷின்ஸு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கிற லெசன்ஸு. ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் நான் மார்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு understand ஆகும். Okay, shall we start the lesson? 1.8.5 topic is capacitor is connected in series and parallel. So this is one of them 5 mark question. So separate கேட்டாங்கன்னா 3 mark questionல கூட possible. Series மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா 3 mark and parallel combination கேட்டாங்கன்னா அது ஒரு 3 mark. ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டால் தான் 5 mark questionமா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசனில் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ கெப்பாசிட்டர்ஸ் எப்படி நம்ம சீரிஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் 3 capacitors of capacitance C1, C2, C3 connected in series with a battery of voltage V is shown in the figure 1.58a. So see in your book figure 1.58a, capacitors connected in series. A diagram is shown for how capacitors are connected in series. Listen, here 3 capacitors we used. So C1, C2, C3 அப்படிங்கிறது அந்த 3 capacitors உடைய capacitance. So it is connected between a battery of voltage V. So ஒவ்வொரு capacitance-உம் voltage ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ capacitance C1 அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜ் தான் V1 and this is V2 across a capacitor C2. So V3 is the voltage across capacitance C3. Read the second para. As soon as the battery is connected to the capacitors in series, the electrons of charge minus Q are transferred from negative terminal. ஸோ எப்போ அந்த நம்ம கெப்பாசிட்டர்ஸ்னால் ஒரு பேட்ரி வோல்டேஜ் வியோட நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுது, த சார்ஜ் Q மைனஸ் Q ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து நம்ம C3 அப்படிங்கிற கெப்பாசிட்டர்ஸுடைய ரைட் சைடு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். விச் புஷஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சேம் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் Q ஃப்ரம் left plate of C3 to right plate of C2. So I show in figure now, so easily you can understand. So when the capacitors are connected between the battery, the electrons of charge minus Q are transferred from negative terminal. So this is negative terminal of the right plate to C3. So this is the capacitance C3. So this side is right side, this side is left side, this is right side, this is left side. So now you read the lines again. Minus Q are transferred from negative, இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம C3 அப்படிங்கிற கெப்பாசிட்டன்ஸ் உடைய ரைட் பிளேட்டை போய் ரீச் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து இந்த மைனஸ் Qங்கிறது ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுது, C3யோட ரைட் பிளேட்டை போய் ரீச் பண்ணோம். எப்போ அது வந்து ரீச் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணுது, விச் புஷஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சேம் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் Q ஃப்ரம், அப்போ அது என்ன ஆகும், எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணுது, அதே அமௌண்ட் ஆஃப் மைனஸ் Qவை அதனுடைய லெஃப்ட் சைட்லேருந்து திரும்ப என்ன பண்ணுது, C2 உடைய ரைட் பிளேட்டுக்கு புஷ் பண்ணுது.
So it pushes the same amount of minus q from left plate of C3 to right plate of C2. ஏன்னு சொன்னால் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டாப்பிக்கில் ரீட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் டெஃபனிஷன். ஸோ சிமிலர்லி த லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 pushes the charge. இப்போ அது என்ன பண்ணும், அதே மாதிரி இந்த லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 திரும்ப என்ன பண்ணும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் க்யூவை C1உடைய ரைட் பிளேட்டுக்கு மூவ் பண்ணும். திரும்ப இந்த ரைட் பிளேட் என்ன பண்ணுது, this is right plate of C2, this is left plate, left side of C2. இந்த லெஃப்ட் பிளேட் திரும்ப என்ன பண்ணுது, இந்த சைடில் உள்ள மைனஸ் க்யூ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் க்யூவை என்ன பண்ணும், இதனுடைய C1 அப்படிங்கிற ரைட் பிளேட்டுக்கு திரும்ப புஷ் பண்ணும். ஸோ எப்போ இதனுடைய கெப்பாசிட்டர் C2 அப்படி இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் க்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜை புஷ் பண்ணுதோ, அதாவது C1 அப்படிங்கிறதுடைய ரைட் பிளேட்டுக்கு எப்போது மூவ் பண்ணுதோ, அப்போது அந்த மைனஸ் க்யூ அப்படிங்கிறது என்ன பண்ணும், அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸை அந்த C1 அப்படிங்கிற கெப்பாசிட்டன்ஸுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டியூஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ்ஸு. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில் படிச்சிருக்கோம். ஒரு ராடை கொண்டு போய் ஒரு ஸ்பியர் பக்கத்தில் கொண்டு போகிறப்ப அது கண்டிப்பாக என்ன பண்ணும், ப்ளஸ்ஸை இன்டியூஸ் பண்ணும், மைனஸை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அட்ராக்டிவ்னால மைனஸ்னால் ப்ளஸ் வந்து பக்கத்தில் நிற்கும், அதே ரிப்பல்ஷனால் மைனஸ் ராடாக இருந்ததுன்னா அந்த மைனஸ் சார்ஜ் வந்து கிரவுண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டில் படிச்சிருக்கோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில். அதே டாபிக் தான் இங்கே நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேராவை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மைனஸ் க்யூ ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து போய் எங்கே போகுது பாருங்கள், ரைட் பிளேட் ஆஃப் C3 போய் ரீச் பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணுது, அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் க்யூவை லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2க்கு லெஃப்ட் பிளேட் ஆஃப் C3க்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்க C3 திரும்ப என்ன பண்ணுது, அந்த C2உடைய ரைட் பிளேட்டுக்கு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால் திரும்ப அது ஒரு சார்ஜை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ திரும்ப என்ன பண்ணுது, அந்த ரைட் பிளேட்டாக இருக்கிறனால அதனுடைய லெஃப்ட் பக்கம் திரும்ப ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைனஸ் க்யூ ப்ரொடியூஸ் ஆகும். திரும்ப இந்த மைனஸ் க்யூ C1 பக்கம் என்ன பண்ணுது, ரைட் பிளேட்டில் கொண்டு போய் இன்டியூஸ் பண்ணும். அந்த ப்ளஸ்ஸு திரும்ப என்ன பண்ணும், C1உடைய ரைட் சைட்லையும் இன்டியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, நமக்கு திரும்ப 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 கண்டினியூ ஆகிட்டே. ஸோ ரீட் த நெக்ஸ்ட் பேரா. By this process, each capacitor stores the same amount of charge. ஏன்னா எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோமோ அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, அடுத்த பிளேட்டுக்கு அது புஷ் பண்ணுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் என்ன பண்ணும், சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை ஸ்டோர் பண்ணும். ப்ளஸ் நமக்கு கெப்பாசிட்டர்னால் நமக்கு என்ன தெரியும், கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ், இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சார்ஜஸ் ஆர் எனர்ஜின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ தி கெப்பாசிட்டன்சஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இன் ஜென்ரல் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டர் என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ டிஃபர் ஆகும், அந்த வேல்யூ என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ தட் தி வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், C is equal to Q by Vன்னு தெரியும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுது, இங்கே ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்கும் சேஞ்சஸ் ஆகும் போது கண்டிப்பாக V என்ன ஆகும், நமக்கு வியும் சேஞ்ச் ஆகும். ஸோ V1, V2, V3. ஸோ அதான் நமக்கு டயக்ராமில் போட்டு காமிச்சிருக்காங்க. கெப்பாசிட்டர் ஃபஸ்ட் கெப்பாசிட்டர் அக்ராஸாக கிடைக்கிறது V1, செகண்ட் கெப்பாசிட்டர் அக்ராஸாக கிடைக்கிறது V2, தேர்டு கெப்பாசிட்டர் அக்ராஸாக கிடைக்கிறது V3. ஸோ நெக்ஸ்ட் த சம் ஆஃப் த வோல்டேஜஸ் என்ன, நம்மக்கிட்ட V1, V2, V3 அப்படின்னு 3 வோல்டேஜஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம சம் எடுத்து பார்க்கணும். சம் ஆஃப் த வோல்டேஜஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு வோல்டேஜ் ஆஃப் த பேட்ரி. ஸோ இது நம்மையும் மூணையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்ம அப்ளை பண்ண பேட்டரியுடைய வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு V1 + V2 + V3. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.103. ஆல்ரெடி we know Q is equal to Q is directly proportional to Vன்னு தெரியும். அப்போ Q is equal to C வின் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த Cக்கு பேர் தான் என்னது, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஹியர் V is equal to, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இங்கே Q is equal to CV. அதுலேருந்து எனக்கு V வேணும்னு சொன்னால், இதுலேருந்து எனக்கு V வேணும்னு சொன்னால் அப்போ V உடைய ஃபார்முலா என்னமா வரும், வெரி குட், Q/Cன்னு வந்துடும். அப்போ எனக்கு V1 வேணா என்ன ஆகும், V1 வேணுங்கிறப்ப அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து மாறாது. இது அப்படியே எல்லாருக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இந்த கெப்பாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் V2 அப்படிங்கும் போதும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜு, ஆனால்
C2 இங்கே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி V3 போடும்போது நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஆனால் தேர்டு கெப்பாசிட்டன்ஸ் என்னது C3. ஸோ அந்த வேல்யூவை தான் இங்கே நமக்கு ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்முலாலேருந்து V அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ V1க்கு பதிலாக Q/C1, V2க்கு பதிலாக Q/C2, V3க்கு பதிலாக Q/C3. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகலை, ஒரே சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கெப்பாசிட்டர்ஸ்க்கு. ஸோ இங்கே எது காமனாக இருக்குது? வெரி குட், Q காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த Qவை காமனாக வெளில எடுத்துடலாமா? இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 1/C1 + 1/C2 + 1/C3. That is equation 1.04. So next read the line. If 3 capacitors are in series. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சீரீஸ்னால் என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்காம பாரு. இதனுடைய மைனஸ் இதனுடைய ப்ளஸுக்கு ஜாயின் ஆகிற மாதிரி, அடுத்து இதனுடைய மைனஸ் இதனுடைய ப்ளஸுக்கு ஜாயின் ஆகிற மாதிரி கண்டினியூவாக கொடுத்துருக்கனால தான் இது என்ன கனெக்ஷன் சொல்கிறோம், நம்ம சீரீஸ் கனெக்ஷன் சொல்கிறோம். So read the lines now. If 3 capacitors in series are considered to form an equivalent single capacitor CS. அதாவது நம்ம 3 capacitors நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துட்டோம்னா அது ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை என்ன டேர்மில் யூஸ் பண்ணுறோம்? கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அதனால தான் சி போட்டு சஃபிக்ஸில் எஸ் போடுறோம். ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா V = Q/Cன்னு தெரியும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர்ஸ் என்னென்னு வச்சுருக்கோம்? காம்பினேஷன் சீரீஸ், அதனால் சி போட்டு கீழே என்ன போட்டிருக்கோம், நம்ம ப்ரிஃபிக்ஸில் எஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன் இன்டு ஈக்குவேஷன் 1.10 வைங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் பாருங்கள். ஃபிகர் 1.58b. இதுக்கு பேர் தான் என்னது? இப்போ பாருங்கள், அந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் சீரீஸ் கனெக்ஷன் பண்ணதை நம்ம என்ன எடுத்துட்டோம்? ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக எடுத்துருக்கோம், CS அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1.104ல் நமக்கு இந்த விக்கு பதில் என்னமா தெரியும்? இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம்? விக்கு பதில் வெரி குட் Q/CS வச்சுருக்கோம் இல்லையா? அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சி ஹியர் வி, இந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க Q/CS. அதில் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க பாருங்கள். Q × 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ சி த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெண்டு பக்கமே என்ன ஈக்குவலாக இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு Q ஈக்குவலாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன இருக்குது? 1/CS இருக்குது. இந்த பக்கம் உள்ளது அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1.105. ஸோ 1 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கும் போது என்ன ஃபார்முலா? 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம். ரெசிஸ்டர் அப்படிங்கும் போது ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் என்னமா ஃபார்முலா? R1 + R2 + R3 வரும் இல்லையா? ஸோ இது அப்படியே என்ன ஆகுது, நமக்கு இங்கே ரிவர்ஸ் ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1.15 என்ன சொல்ல வராங்க பாருங்கள், 105லேருந்து. தஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS. ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்காங்க? 1/CSன்னு எழுதியிருக்கோம். அதனால தான் இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS ஆஃப் 3 capacitors connected in series எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது? is equal to sum of the inverses of each capacitances. அதாவது இங்கே பாருங்கள், C1, C2, C3 அப்படின்னு ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸையும் இன்வர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணுற வேல்யூக்கு தான் இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 1/CS ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஈக்குவலன்ட் CS இஸ் ஆல்வேஸ், அடுத்து 1 மார்க் கொஸ்டின் பாருங்கம்மா. CS இஸ் ஆல்வேஸ் less than the smallest individual capacitance in series. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா 3 ரெசிஸ்டர் சீரீஸில், அதில் எந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை விட எப்படி தான் இருக்குமா? லெஸ்ஸாக தான் இருக்குமா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென், எதோட லெஸ்ஸாக இருக்குது? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் த சீரீஸ். கொடுத்துருக்க சீரீஸ் காம்பினேஷனில் எந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கோ அதை விட இந்த சிஎஸ்ங்கிறது லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் ஃபுல்லி கெப்பாசிட்டன்ஸ் எப்படி நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஒரு பேரலல் இப்போ கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல். கன்சிடர் 3 capacitors of capacitance C1, C2, C3 are connected in parallel with a battery of voltage. It is shown in figure 1.59a. Okay, students, see figure 1.59a. Capacitors are connected in parallel. இப்போ பாருங்க, முதல்ல பார்த்தது capacitors are connected in series. ஏன்னா கண்டினியூவாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது சீரீஸ். இப்போ பாருங்கள், உனக்கு நீங்கள் பேரல் காம்பினேஷனில் இருக்கா. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேட்டரி அப்படிங்கிறதோட வோல்டேஜ் ரிவியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி டயக்ராம் அப்படிங்கிறது நம்முடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், அந்த 3 ரெசிஸ்டர் கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா C1, C2, C3 கனெக்ட் பண்ணி ஒரு
ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இங்கே சிபின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல் காம்பினேஷன், அதனால் சிபின்னு போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் கனெக்டட் பிட்வீன் battery of voltage. So read the second para. Since corresponding sides of capacitors are connected to the same positive and negative terminals of the battery. So diagram பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கெப்பாசிட்டர் C1 அப்படின்னு சொன்னால் இதனுடைய பாசிட்டிவ் எண்டு, இதனுடைய பாசிட்டிவ் எண்டு, இதனுடைய பாசிட்டிவ் எண்டு மூணும் ஜாயின் ஆகி தான் பேட்டரியுடைய பாசிட்டிவ் போயிருக்கு. அது மாதிரி இங்கே பாருங்கள் C3யோட நெகட்டிவ், C2வோட நெகட்டிவ், C1 நெகட்டிவ் எல்லாம் ஜாயின் பண்ணி தான் பேட்டரியுடைய நெகட்டிவ்க்கு போய் ஜாயின் ஆகிருக்கு. அதான் இந்த பேரா நமக்கு சொல்கிறாங்க கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டு த சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு தி பேட்டரி வோல்டேஜ். அதாவது பேட்டரியுடைய வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணும்? இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டருடைய அக்ராஸ் கிடைக்கிற வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுற பேட்டரி வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சின்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்போ என்ன இங்கேயும் ஸோ இங்கேயும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக தான் இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு C1, செகண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C3, தேர்ட் கெப்பாசிட்டன்ஸ் C3ன்னு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன சேமாக இருக்குது பாருங்கள். த சார்ஜஸ் ஸ்டோர்டு இன் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் நாட் சேம். ஆனால் அங்கே நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? சீரீஸில் சார்ஜினுடைய வேல்யூ சேம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேரல் காம்பினேஷன் தரும்போது என்ன ஆகுது? சார்ஜஸ்லாம் நாட் சேம். ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். சீரீஸாக இருக்கும் போது Q வந்து சேமாக இருக்கும், பேரலாக இருக்கிறப்ப Q உடைய வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், let the charge stored in 3 கெப்பாசிட்டர்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ண சார்ஜ் தான் Q1, செகண்ட் கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ண சார்ஜ் Q2, அதே மாதிரி தேர்டில் ஸ்டோர் பண்ணது Q3. அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ், தி சம் ஆஃப் தீஸ் 3 சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் Q டிரான்ஸ்ஃபர்டு பை த பேட்ரி. ஒரு பேட்ரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நெட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சோ அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. அங்கே என்ன சொல்லியிருந்தோம்? V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இஸ் ஈக்குவல் டு Vன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பேரலாக இருந்தால் Qனுடைய வேல்யூ சம் பண்ணால் ஈக்குவல்னு சொல்கிறோம். we can write Q is equal to Q1 plus Q2 plus Q3, that is 1.106. But we know the formula Q is equal to C into V. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? Q உடைய ஃபார்முலாவை ரைட் பண்ணோமோ அந்த ஃபார்முலா எழுதுங்க. நம்ம சொல்லிட்டோம் C அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும், C1 C2 C3ன்னு. ஆனால் Vனுடைய வேல்யூ சேம்னு சொல்லிட்டோம். இங்கே Vனுடைய வேல்யூ என்ன ஆகுது? சேம். அதே சீரீஸில் Vனுடைய வேல்யூ என்ன ஆகும்? டிஃபரெண்ட். அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ C1 கெப்பாசிட்டர் C1, கெப்பாசிட்டர் C2, கெப்பாசிட்டர் C3, இந்த V அப்படியே நம்ம எழுதிடலாம். தட் இஸ் 1.107. இஃப் தீஸ் 3 capacitors ஆர் கன்சிடர்ட் டு ஃபார்ம், அதே மாதிரிங்க அந்த 3 கெப்பாசிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிபியாக கன்சிடர் பண்ணோம்னா விச் ஸ்டோர்ஸ் தி டோட்டல் சார்ஜ் Q as shown in figure Bயில் நமக்கு அது எவ்வளோ சார்ஜை ஸ்டோர் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ தென் வி கேன் ரைட், இப்போ என்ன எழுதுகிறோம் நம்ம ஃபார்முலாவை? Q is equal to CV அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் இப்போ நமக்கு ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி Q is equal to கெப்பாசிட்டன்ஸ் ஏன்னா பேரல் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதனால சிபின்னு போட்டிருக்காங்க. சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஈக்குவேஷன் இன் 1.107. இப்போ நான் அந்த Qக்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க? Qக்கு பதில் நம்ம போட்டுக்கணும் CPVன்னு போட போகிறேன். இங்கே பாருங்கள், CPV இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம், C1V ப்ளஸ் C2V ப்ளஸ் C3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எதுக்காக காமனாக இருக்கும்? கேன்சல் ஆகிடுமா? V என்ன பக்கம்? லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் ரைட் ஹேண்ட் பக்கம் ஈக்குவலாக இருக்குது. அதாவது Vயை வந்து இங்கே நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ராக்கெட்டில் C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் உள்ள V, இந்த பக்கம் உள்ள V என்ன பண்ணிடலாம்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்குது? CP இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. ஆமாம், திஸ் இஸ் 1 மார்க் கொஸ்டின். அதாவது கெப்பாசிட்டர்ஸை நம்ம பேரல் காம்பினேஷன் கொடுத்தோம்னா ஹவு மச் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. அதே நமக்கு சீரீஸில் கேட்டாங்கன்னா என்னம்மா ஃபார்முலா? சீரீஸில் கேட்டாங்கன்னா என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? சிஎஸ் கெப்பாசிட்டர்ஸை வந்து சீரீஸில் கொடுக்கும்போது நமக்கு என்ன வரணும்? 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3. அதே பேரலில் கொடுத்தாங்கன்னா என்ன வரணும்? C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. ஸோ அந்த ஃபைனல் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? கன்க்ளூஷன்,
Thus, the equivalent capacitance of capacitors are connected in parallel. எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது? சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்சஸ். ஆமாம், ஏன்னு சொன்னால் நம்ம சிபி இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஃபார்முலா எழுதணும்? C1 + C2 C3 ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸில் நம்ம ஆட் பண்ணுற வேல்யூக்கு தான் இது ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிபி இன் பேரலல் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டின். அங்கே என்ன சொன்னாங்க? சிஎஸ் வந்து எப்பயுமே லெஸ் தானாக இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே சிபியை பாருங்கள், இஸ் ஆல்வேஸ் கிரேட்டராக இருக்கும். எதோட கிரேட்டராக இருக்கும்? கிரேட்டர் தேன் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். நீ கனெக்ட் பண்ணுற அந்த C1 C2 C3 எது ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அதனுடைய வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கிறது தான் இந்த சிபி. இன் எ பேரலல் கனெக்ஷன் இட் இஸ் ஈக்குவலண்ட் as ஏரியா ஆஃப் ஈச் கெப்பாசிட்டன்ஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பேரல் காம்பினேஷனில் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஈக்குவலண்ட் as ஏரியா ஆஃப் ஈச் கெப்பாசிட்டன்ஸ். நம்ம ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸோட ஏரியாவை என்ன பண்ணிட்டே வரோம்? சம் பண்ணுறோம், ஆட் பண்ணிட்டே வரோம். அப்போ என்னாகும்? ஆட் டு கிவ் மோர் எஃபெக்டிவ் ஏரியா. அப்போ ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம ஆட் பண்ணி நமக்கு ஒரு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஏரியா கிடைக்கும். அப்போ நிறைய ஏரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகிற நமக்கு சார்ஜஸும் அதிகமாகும். சார்ஜஸ் ஸ்டோர் ஆனால் என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரல் கனெக்ஷனில் இருக்கும்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டியோட ஏரியாவே நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ நமக்கு நிறைய ஏரியா கிடைச்சிடும். ஏரியா அதிகமாகும் போது அதில் ஸ்டோர் ஆகிற சார்ஜ் அதிகமாகும். சார்ஜ் அதிகமானுச்சுன்னு சொன்னால் ஏன்னா ஃபார்முலா C/V இது அதிகமாகிறப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் டீட்டெயில் கொஸ்டின் நம்பர் 20. நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 63 and see next topic 1.9. Dear students, நான் 1.9.1 டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டெக்ஸ்ட் புக்கை காட்டுறேன் பாருங்கள். உங்கள் டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஆல்ரெடி என்னென்னக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக்கில் முடிச்சது 18 and 19 முடிச்சேன் இல்லையா? ஸோ இப்போ கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் சீரீஸ் இன் பேரல் முடிச்சேன் இல்லையா? அது கொஸ்டின் நம்பர் 20. திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். ஸோ நான் இப்போ எடுக்க போகிற கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 21. வாட் இஸ் த கொஸ்டின்? எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஏ கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் எப்படி சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட இன்னொரு பார்ட் இருக்குது. அண்ட் தி பிரின்சிபல் பிஹைண்ட் த லைட்டனிங் கண்டக்டர். இந்த லைட்டனிங் கண்டக்டருக்கு பின்னாடி என்ன பிரின்சிபல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் இங்கே கம்பைனாக இருக்குது. இது ஒரு கொஸ்டின், அடுத்தது இது ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே 2 கொஸ்டின் கம்பைன் பண்ண தான் கொஸ்டின் நம்பர் 21. ஸோ அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். 1.9 அப்படிங்கிறது என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். ஒரு கண்டக்டரில் எப்படி சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு அடுத்த ஒரு ப்ராசஸிங் பேர் இருக்குது. அதுக்கு பேர் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். அது ரெண்டையும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கொஸ்டின் நம்பர். டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சருடைய 21 ஆன்சரை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டீட்டெயில் கொஸ்டின் நம்பர் 21. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். கன்சிடர் 2 கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் A and B அப்படின்னு 2 ஸ்பியர்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. அவருடைய ரேடியஸ் வந்து R1 R2. ஃபர்ஸ்ட் see the diagram. So this is the sphere A, this is sphere B. ஸோ அதனுடைய ரேடியஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் R1, செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் R2. ஸோ சார்ஜஸ் Q1 அப்படிங்கிறது அந்த ஸ்பியர் A மேலே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்க சார்ஜ் தான் Q1. ஸோ சிமிலர்லி Q2 இஸ் த சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த ஸ்பியர் B. So these 2 charges are connected by a thin conducting wire. ரீட் பண்ணிங்கன்னா லைன்ஸ் ஈஸியாக இருக்கும். Consider 2 conducting spheres A and B, radius R1 and R2, respectively connected to each other by a thin conducting wire. அதை இப்போ நான் டயக்ராமில் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ the distance between the spheres is, கண்டிஷன் பாருங்கள், the distance between the spheres is much greater than the radius of either spheres. கண்டிப்பாக இது 2 ஸ்பியருக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? எதை விட கிரேட்டராக இருக்கணும்? அந்த ஸ்பியர் ஏதாவது ஒரு ஸ்பியருடைய ரேடியஸ் R1 இல்லைன்னா R2 அதை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ ரீட் த நெக்ஸ்ட் பேரா. இஃப் எ சார்ஜ் Q இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு எனி ஒன் ஆஃப் த ஸ்பியர். இப்போ நான் A அப்படிங்கிற அந்த ஸ்பியரில் சார்ஜஸ் Qவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் சார்ஜ் Q இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் இன் த போத் த ஸ்பியர்ஸ். நான் கொடுத்த சார்ஜ் என்னாகும்? ஸ்பியர் ஏக்கு ஸ்பியர் B ரெண்டுக்குமே என்னாகும்? ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். சச் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் சேம் இன் போத் த ஸ்பியர்ஸ். அதாவது
இந்த 2 ஸ்பியர்ஸ்க்கும் இடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த சார்ஜஸ்ஸு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லைன், தே ஆர் நவ் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சார்ஜு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு இல்லையா. அண்ட் அட்டைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 5 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதான் இங்கே நமக்கு ரிமைன் பண்ணுறாங்க. ஸோ லெட் Q1 அப்படிங்கிறது சார்ஜு ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் ஏ. ஸ்பியர் ஏ மேலே அந்த சர்ஃபேஸில் உள்ள ரிசைட்ஸ்னால் அது மேலேயே தங்கி இருக்கிறது. ஏங்கிற ஸ்பியர் மேலே தங்கியிருக்க சார்ஜ் தானது Q1. அதே மாதிரி பி அப்படிங்கிறதுல தங்கியிருக்க சார்ஜ் ரிசைட் ஆகிருந்த சார்ஜ் தானது Q2. சச் தட் அப்போ எனக்கு கேபிட்டல் Q தான் என்ன இருக்குது, 2 ஸ்பியர்லையும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சு இல்லையா, அதை Q1 + Q2 நம்ம எழுதிக்கலாம். ஸோ தி சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ். அந்த சார்ஜஸில் எங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அந்த கண்டக்டரோட அந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அண்ட் தர் இஸ் நோ, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். இந்த கண்டக்டருடைய இன்சைடில் சார்ஜஸ் கிடையாது, அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் ரிசைட் ஆகிருக்கு சார்ஜஸ். இது ஏன்னா நம்ம ஏற்கனவே அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் படிச்சிருக்கோம். நம்ம அதை கண்டக்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸில் ரீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் ஏ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா. ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற 1 மார்க் கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம். 1/4πε0 Q/R. ஸோ வி நோ த ஃபார்முலா. ஒரு பாயிண்ட் சார்ஜ் தர பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோமா, 1/4πε0 Q/R. அதைத்தான் இங்கே நமக்கு ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பியர் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் 1/4πε0, அதாவது சார்ஜ் Q1 ப்ரொடியூஸ் பண்ண பொட்டன்ஷியல் தான் 1/4πε0 Q1/R1. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் தி சர்ஃபேஸ் ஸ்பியர் பி பார்க்குறோம். விபி அதாவது சார்ஜ் Q2 ப்ரொடியூஸ் பண்ண பொட்டன்ஷியல் 1/4πε0 Q2/R2. This is equation 1.111. This is equation 1.110. The surface of the conductor is an equipotential. ஸோ ரெண்டுலேயுமே ஈக்குவலாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த 2 ஸ்பியருடைய பொட்டன்ஷியலும் சேம் ஈக்குவலாக இருக்கும். சின்ஸ் த ஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை கண்டக்டிங் ஒயர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டயக்ராமில். அந்த ஸ்பியர்ஸ் ரெண்டையும் நம்ம ஒரு கண்டக்டிங் ஒயர் மூலயமா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். தி சர்ஃபேஸ் ஆஃப் போத் த ஸ்பியர்ஸ் டுகெதர் ஃபார்ம் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அந்த 2 ஸ்பியரும் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதில் நம்ம என்ன எழுதலாம், VA = VBன்னு ரைட் பண்ணலாம். ஏன்னா 2 ஸ்பியரோட பொட்டன்ஷியல் இப்படி தான் இருக்குது, ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் Q1/R1 Q2/R2. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, VAக்கு பதில் நம்ம ஃபார்முலா தெரியும், 1/4πε0 Q1/R1 தெரியும். அதே மாதிரி VBக்கு பதில் நமக்கு என்ன தெரியும், அதோடைய ஃபார்முலா என்ன, 1/4πε0 Q2/R2 தெரியும் இல்லையா, Q2/R2. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, 1/4πε கேன்சல் ஆயிருமா. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்குது, 2/R1 எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது, 2/R2. அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க, Q2/R2. இதெல்லாம் நீங்கள் புக்கில் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுட்டா மட்டும் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இட் இஸ் ஈக்குவேஷன் 1.12. லெட் த சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ் ஏ. அதாவது ஏ அப்படிங்கிற ஸ்பியரில் உள்ள சார்ஜ் டென்சிட்டி நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், சிக்மா. சார்ஜ் நமக்கு தெரியும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினாலே சிக்மான்னு தெரியும் இல்லையா. ஸோ ஏ அப்படிங்கிற ஸ்பியரில் உள்ள சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் σ1. அது மாதிரி பியில் உள்ளதை σ2ன்னு வச்சுருக்கோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட். அதில் நமக்கு என்ன தெரியுது, இந்த ஃபார்முலா பாருங்கள், இது எப்படி கொண்டு வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன், அது புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், σ = சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா Q/Aன்னு தெரியும் இல்லையா, சார்ஜ் பர் யூனிட் ஏரியான்னு. ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியர் σ1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நான் Q1 போட்டுக்கலாம், டிவைடட் பை ஏரியா. அந்த ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னமா தெரியும் நமக்கு, ஃபார்முலா 4πr². அப்போ ரேடியஸ் வந்து R1 வச்சுருக்கோம், அதனால் இங்கே வந்து நான் R1 போட்டுக்கிறேன். அதே மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம், σ2க்கு நமக்கு என்ன எழுதலாம், ஃபார்முலா Q2 டிவைடட் பை ஏரியா A2ன்னு வரும். அந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் இங்கே, Q2 டிவைடட் பை 4πr²ன்னு வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ எனக்கு இந்த சார்ஜ் தான் வேணும்,
சார்ஜ் Q1ம் Q2வும் வேணும்னு சொன்னால் இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லலாமா, என்ன கிடைக்கும் அப்போது, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்னு சொல்லியிருக்கேன், Q1/4πr1². எனக்கு தேவை இந்த Q1 தான். அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4πr1² சிக்மா 1. பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சா. அதே மாதிரி சிக்மா 2க்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், Q2/4πr2². பட் எனக்கு என்ன வேணும், Q2 தான் வேணும். அப்போ அதே மாதிரி தான் எதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம், 4πr2² Q2. இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சா. அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே நமக்கு கிடச்சிச்சு. இந்த புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாதாமா புரியும். ஸோ see the expression. இப்போ எப்படி கிடையாது, Q1உடைய வேல்யூவும் Q2வும் கிடைச்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா. ஓகே, ஸோ substituting these values in the equation 1.112 இதில் கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், Q1உடைய வேல்யூ என்ன, Q2உடைய வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்ன வரும், Q1க்கு பதில் என்னமா போட்டுக்கலாம், நம்ம Q1க்கு பதில் 4πr1² சிக்மா 1 டிவைடட் பை R1. அப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும், R1க்கும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ திரும்ப இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் கொண்டு போய் 1.12ல் இதனுடைய வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கம்மா. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், Q1 டிவைடட் பை R1 இஸ் ஈக்குவல் டு Q2/R2ன்னு தெரியும். இப்போது வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதனுடைய வேல்யூவை Q1க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 4πr1² சிக்மா 1. ஆல்ரெடி டிவைடில் என்ன இருக்குது அப்படியே எழுதுங்க, R1 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க Q2க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், நம்ம 4πr2² சிக்மா 2 டிவைடட் பை இந்த R2 அப்படியே கொண்டு வந்து எழுதுங்க, R2. இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த 4π கேன்சல் ஆகிடுமா. ஓகே, இந்த R1² இந்த R1 ஒரு தடவை கேன்சல் ஆகிடுமா. அதே மாதிரி இந்த R2² R2 ஒரு தடவை கேன்சல் ஆகிடுமா. அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க டேர்ம் என்ன கிடைக்கிது, R1 சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க டேர்ம் நமக்கு என்னமா கிடைக்குது, இது என்ன கிடைக்கும், R2 சிக்மா 2. இப்போ உங்களுடைய ஈக்குவேஷன் 1.113 பாருங்கள். இதெல்லாம் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுட்டா மட்டும்தான் புரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா. இப்போ புரியுதா உங்களுக்கு இது எப்படி கிடைச்சதுங்கிறது, சிக்மா 1 R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 R2. ஸோ இதில் இருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன பண்ணுறோம், சிக்மா R இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு அதோடைய ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபார்முலா கான்ஸ்டன்ட், இது ஒரு 1 மார்க்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Thus the surface charge density sigma, இது 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேடியஸ். ஏன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், 1/4πε0. ஸோ எகெயின் ரீட் பண்ணுறேன் பாருங்கம்மா அந்த லைனை. Thus the surface charge density இன்வர்ஸ்லி ஏன் சொல்கிறாங்க, ரீசன் ஏன்னா ஃபார்முலா என்ன, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு Q1/4πε0 R1 பார்த்தோம் இல்லையா. அப்போ எப்படி இருக்குது, இது ரெண்டும் சிக்மாவும் ஆரும் எப்படி இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சிக்மாவும் ஆர் எப்படி இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியராக இருக்கிறனால ஃபார் ஏ ஸ்மாலர் ரேடியஸ். ஸோ ஆருடைய வேல்யூ ஸ்மாலராக இருந்ததுன்னா த சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ அந்த ஸ்டோர் ஆகிற சார்ஜோடைய டென்சிட்டி எப்படி இருக்கும், லார்ஜர். சப்போஸ் இந்த ரேடியஸ் வந்து லார்ஜராக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் ஆகிற சார்ஜுடைய வேல்யூ என்ன ஆகும், ஸ்மாலாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய புக்கில். இது உங்களுக்கு மேக்ஸ் போடுறது சம் போடவும் யூஸ் ஆகும். ஸோ அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 21 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. 1 பார்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 21 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சார்ஜஸ் ஒரு கண்டக்டரில் ஸ்டோர் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் முடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இதனுடைய செகண்ட் பார்ட் கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட்டுமா 1.9.2 ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் நெக்ஸ்ட் டீச் பண்ண போகிற 5 மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாபிக் என்னது, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ்.
கன்சிடர் எ சார்ஜ்டு கண்டக்டர் ஆஃப் irregular ஷேப். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜ் கண்டக்டர் அந்த ஷேப் எப்படி எடுத்துக்கலாம், irregular இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பை கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 1.61a. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஃபிகர் 1.61. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ்னு போட்டிருக்காங்க பாரு. ஒரு சார்ஜ் கண்டக்டர் எடுத்திருக்கோம், irregular ஷேப் உள்ள மாதிரி எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கர்வேச்சரை பார்க்கணும். இதனுடைய கர்வேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய கர்வேச்சர் வந்து லார்ஜராக இருக்குது. கர்வேச்சர் வந்து எப்படி இருக்குது, லார்ஜர். நான் இப்போ தான் சொன்னேன் அதனுடைய சிக்மாவும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய ரேடியஸ் இப்போ என்ன இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு கர்வேச்சர் அதிகமாக இருக்கிறனால அதனுடைய ரேடியஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்குது. ஸோ ரேடியஸ் ஸ்மாலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைய சார்ஜஸ் அதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ரேடியஸ் ஸ்மாலாக இருந்ததுன்னா அதில் நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ்ஸு ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் லைன்ஸ் புரிஞ்சிங்கன்னா இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வி நோ தட் ஸ்மாலர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ கர்வேச்சர் எப்படி இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா சார்ஜ் டென்சிட்டி வந்து லார்ஜராக இருக்கும். ரேடியஸ் இப்போ தான் சொன்னேன் நான், ஏன்னா சிக்மாவும் அந்த ரேடியஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரேடியஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோர் ஆகிற சார்ஜுடைய வேல்யூ வந்து லார்ஜராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. தி எண்ட் ஆஃப் த கண்டக்டர் விச் ஹேஸ் லார்ஜர் கர்வேச்சர் ஸ்மாலர் ரேடியஸ். இப்போ தான் நான் காமிச்சேன் டயக்ராம் 1.61a. அந்த கண்டக்டருடைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங்குடைய ஷேப்பு வந்து இப்படி லார்ஜராக வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இதில் கர்வேச்சர் அதிகமாக இருக்கனால ரேடியஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது. ரேடியஸ் ஸ்மாலாக இருந்தால் நமக்கு அங்கே ஸ்டோர் ஆகிற சார்ஜ் எப்படி இருக்கும், லார்ஜாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டயக்ராமில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சர்ஃபேஸை விட இந்த எண்டு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்குன்னு அர்த்தம், ஸ்மாலராக இருக்குன்னு அர்த்தம். ரேடியஸ் ஸ்மாலராக இருந்தால் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிறது எப்படி இருக்கணும், லார்ஜராக இருக்கணும். ஸ்டோர் ஆகிற சார்ஜ் எப்படி இருக்கணும், லார்ஜர். பாருங்கள் டயக்ராமில் இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்களா, நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என்ன இருக்குது, அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு திஸ். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக செகண்ட் டயக்ராம் கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்டோர் ஆகிற சார்ஜஸை விட இங்கே அக்குமுலேட் ஆகிருக்க சார்ஜஸ்ஸு லார்ஜர், ஏன்னா ரேடியஸ் ஸ்மால். ஓகே, ரீட் த செகண்ட் பேரா. ஆஸ் எ ரிசல்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் திஸ் எட்ஜ். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெரி ஹையாக இருக்கும். அண்ட் இட் அயனைசஸ் த சரௌண்டிங் ஏர். அது பக்கத்தில் வர்ற ஏர் என்ன பண்ணுது, அயனைஸ் பண்ணும். அயனைஸ் மீன்ஸ் என்னது, அந்த சார்ஜஸை தனித்தனியாக பிரிக்கிறது, ப்ளஸ் அண்டு மைனஸ் சார்ஜஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அயனைசேஷன். ஸோ தி பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பல்ட் அட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைனை. தி பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பல்டு அட் தி ஷார்ப் எட்ஜ். ஷார்ப் எட்ஜ் பக்கத்தில் போகிறப்ப அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் அந்த ஷார்ப் எட்ஜில் என்ன சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ். என்ன சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு, பாசிட்டிவ். அதனால இது என்ன பண்ணுது, அந்த ஏரில் உள்ள பாசிட்டிவ் அயான்ஸை ரிப்பல் பண்ணும். அதே அந்த ஏரில் உள்ள நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே, திஸ் ரிடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்ப் எட்ஜ். அதனால தான் அந்த கண்டக்டருடைய ஷார்ப் எட்ஜு பக்கத்தில் வரும்போது அவனுடைய டோட்டல் சார்ஜ் என்ன ஆயிரும், ஒன்று ரிப்பல் ஆகுது, ஒன்று அட்ராக்ட் ஆகுது இல்லையா. அதனால டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும், ரிடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்டு, இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறது. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜு பக்கத்தில் வரும்போது அந்த டோட்டல் சார்ஜ் என்ன ஆகுது, ரிடியூஸ் ஆகிரும். கான்செப்ட் இதுதாம்மா. அந்த கண்டக்டருடைய நியர் ஷார்ப் எட்ஜு வரும்போது டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புக் பேக்கில் உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 21 இருக்குமா, 2 மார்க் கொஷின் நம்பர் 21. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு திஸ் 2 மார்க் ஆன்சர். வாட் இஸ் இல்லைன்னா வாட் இஸ் கால்டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கேட்கலாம், இல்லை கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்மா 1.9.3 லைட்டனிங் அரஸ்டர்னு இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, லைட்டனிங் கண்டக்டர். லைட்டனிங் அரஸ்டர் ஆர் லைட்டனிங் கண்டக்டர். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுடைய டீட்டெயில் கொஷின் நம்பர் 21ல் 2 கொஷின் கேட்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து டீட்டெயில் கொஷின் நம்பர் 21உடைய
கொஷின் நம்பர் 21 உடைய செகண்ட் பார்ட்டுமா. லைட்டனிங் கண்டக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறது. கொஷின் நம்பர் 21 உடைய செகண்ட் பார்ட். ஓகே, லிசன். திஸ் இஸ் ஏ டிவைஸ். லைட்டனிங் கண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் டால் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்டனிங் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ லைட்டனிங் இந்த மழை பெய்யும்போது என்னாகும், நமக்கு தண்டர் லைட்டனிங்லாம் நடக்கும் இல்லையா, அதில் இருந்து அந்த பில்டிங்கை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸுக்கு பேர் தான் லைட்டனிங் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ 1 மார்க் கொஸ்டின், லைட்டனிங் கண்டக்டர் எதை யூஸ் பண்ணி என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்? 1 மார்க் கொஸ்டின், முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பிரின்சிபிள் ஆஃப் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இப்போ தான் நான் லாஸ்ட் கொஸ்டினில் டீச் பண்ண இல்லையா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா என்ன, கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்ன, அந்த ஷார்ப் எட்ஜ் பக்கத்தில் வரும்போது என்னாகும், அந்த டோட்டல் சார்ஜ் ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கொரோனா டிஸ்சார்ஜ். அந்த பிரின்சிபலை தான் நம்ம லைட்டனிங் கண்டக்டரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமுடைய டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். திஸ் டிவைஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் திக் காப்பர் ராட்னால மேடப்பாக இருக்கும், பாசிங் ஃப்ரம் டாப் ஆஃப் த பில்டிங் டு த கிரவுண்டு. நம்ம பார்த்துருப்போம், யூஸ்வலாக வந்து பில்டிங்ஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கை வந்து லைட்டனிங்லேருந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். காப்பர் ராட்னால் தயாரிச்சிருப்பாங்க, டாப் ஆஃப் த பில்டிங்கில் வச்சுருப்பாங்க. அதோட எண்டு எங்கே போய் முடியும்னு சொன்னால் கிரவுண்டில் தான் போய் முடியும். தி அப்பர் எண்ட் ஆஃப் த ராட் ஹேஸ் ஷார்ப் ஸ்பைக்ஸ், இல்லைன்னா அதுக்கு பேர் ஷார்ப் நீடில். இப்போ டயக்ராமில் காமிக்கிறேன் பாரு. தாம சொல்கிறாங்க, இதுக்கு பேர் இந்த காப்பர் ராடை நம்ம டாப் ஆஃப் த பில்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆகும், இது அப்படியே நம்ம கிரவுண்ட் கனெக்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எண்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், அந்த ஷார்ப் எட்ஜில் பக்கத்தில் வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த எண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பைக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், அவனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். ஸோ இந்த பில்டிங்கில் நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லைட்டனிங் ராடு. ஸோ இந்த எப்போ வந்து ரெயின் வரும்போது அந்த க்ளவுட்ஸ் வந்து அந்த ராடுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது, அந்த ப்ளஸ் அண்டு மைனஸு, இது ஆல்ரெடி இதில் என்ன ஆக்குப்பை ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த க்ளவுடில் என்ன பண்ணும், ப்ளஸ் அண்டு மைனஸை இன்டியூஸ் பண்ணும். இந்த பேராவை ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். The lower end of the rod is connected to the copper plate. ஸோ அந்த பில்டிங்குடைய டாப்பில் ஒரு எண்டையும் அவனுடைய லோயர் எண்டை எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு காப்பர் பிளேட்டில் ஜாயின் பண்ணி விச் இஸ் buried deep into the ground. ரொம்ப ஆழம் அதிகமாக கிரவுண்டுக்கு அடியில் கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த காப்பர் பிளேட்டில் வச்சு. when a negatively charged cloud is passing above the பில்டிங். இப்போ டயக்ராம் காமிச்சாங்களே, அந்த பில்டிங்க்கு மேலே எப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள க்ளவுடு வந்து மூவ் ஆகுதோ அப்போ அது என்ன பண்ணும், இட் இன்டியூசஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஸ்பைக். நான் சொன்னேன் அந்த காப்பர் ஆடு மேலே எப்படி இருக்குன்னு சொன்னோம், அப்படி ஷார்ப் எட்ஜ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பைக்ஸில் அது என்ன பண்ணும், கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணும். சின்ஸ் த இன்டியூஸ்டு சார்ஜ் டென்சிட்டி ஆன் தின் ஷார்ப் ஸ்பைக் இஸ் லார்ஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன அந்த ஷார்ப் எட்ஜில் ரேடியஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு நிறைய சார்ஜஸ் வந்து லார்ஜஸாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிறைய என்ன பண்ணுது, அந்த க்ளவுடு அந்த இன்டியூஸ் பண்ண சார்ஜஸும் அதிகமாகும், ஏன்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால. இட் ரிசல்ட்ஸ் இன் ஏ கொரோனா டிஸ்சார்ஜ். கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும், ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் இல்லைனா கொரோனா டிஸ்சார்ஜ் அங்கே நடக்கும். திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அயனைசர்ஸ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, ஏரில் உள்ள அயனைஸ் என்ன பண்ணும், அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயனைஸ் பண்ணும். ஸோ தீஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அயனைசஸ் த சரௌண்டிங் ஏர் விச் இன் டர்ன் நியூட்ரலைசஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இன் த கிளவுட். இப்போ நீங்கள் டயக்ராம் திரும்ப இப்போ இந்த டயக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ இந்த ராடு பக்கத்தில் அந்த க்ளவுட்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ள க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக இது என்ன பண்ணும், இந்த ஸ்பைக்ஸ் மேலே நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸை என்ன பண்ணும், அது இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும், நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ நியூட்ரலைஸ் ஆகி அந்த நெகட்டிவ் சார்ஜஸில் எங்கே புஷ் ஆகிடுது பாருங்கள், ஸ்பைக்ஸ் பாசஸ் த்ரூ தி காப்பர் ராடு. அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்பைக்ஸ் அட்ராக்ட் பண்ணி காப்பர் ராடுக்கு சென்ட் பண்ணிடும். அண்ட் இஸ் சேஃப்லி டைவர்டட் டு த எர்த். அந்த ஸ்பைக்ஸ் என்ன பண்ணிக்குது, அந்த ஸ்பைக்ஸ் எல்லா நெகட்டிவ் சார்ஜஸையும் அட்ராக்ட் பண்ணி காப்பர் ராடு வழியாக நமக்கு என்ன பண்ணுது, அந்த கிரவுண்டுக்கு அடியில் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே டைவர்ட்னா மூவ் பண்ணிவிடும், அந்த திசையை வந்து திருப்பிடும். ஸோ இந்த லைட்டனிங் அரஸ்டர் டஸ் நாட் ஸ்டாப் த லைட்டனிங். லைட்டனிங்கை வந்து என்ன பண்ணல, அந்த லைட்டனிங் அரஸ்டர் வந்து ஸ்டாப் பண்ணல, ஆனால் என்ன பண்ணுது, ரேதர் இட் டைவர்ட்ஸ் பண்ணுது, டைவர்ட் த லைட்டனிங் டு த
கிரவுண்ட் சேஃப்லி. அதுலேருந்து வர்றதை அந்த லைட்டனிங் என்ன பண்ணுது, கிரவுண்டுக்கு சேஃப்டியாக டைவர்ட் பண்ணுறதுடைய ஒர்க்கு தான் அந்த லைட்டனிங் அரஸ்டர். ஸோ அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் டீட்டெயில் கொஷின் நம்பர் 21. Students, this is video 1. So next I take another one question in video 2. This is video 1. So Van de Graaff generator அப்படிங்கிறது very 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 important. எத்தனை டைம் வேணாலும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு டேக் இன் வீடியோ 2. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் தியரி அதிகமாக இருக்கும், அதுக்கு மீனிங் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வீடியோ நீங்கள் லிசன் பண்ணால் தான் நாளைக்கு மார்னிங் டெஸ்ட்டை ரைட் பண்ண முடியும்.